நீ என்ன கொலை பண்ணாலும் சரி. கொலை பண்றது என்னோட தொழில் இல்ல, கொள்ளை அடிக்கிறது தான். அது கூட தேவைப்பட்டாதான். பண்றது தப்பு, இதுல தத்துவம் வேறையா? தத்துவமே தப்புலதான் உருவாகு. இப்பவே ட்ரெயினை நிறுத்தி நான் போலீஸ கூப்பிடுறேன். என்ன தகச்சு போயிட்டேன். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? ஏன் பேர் நல்லா இருந்தா நகையை கழட்டி கொடுத்துருவியா? என் பேர் வரதன். ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? வரத தேசிய ராஜ நாராயண கிருஷ்ண பரமாத்மான்னு ரயில் நிறுத்து பேர் வச்சுட்டாங்க. ஆனாலும் வேலை கிடைக்கல. அதான் சுப்பு குப்புங்கிற மாதிரி சுருக்கி வரத அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நான் உனக்கு ஒரு வேலை தரேன், செய்வியா? நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் தரேன். இத பாருடா, எனக்கு வேலையா? என்ன வேலை? ஏது வேலை? நடிக்கணும். அது உன்னால முடியுமா? நடிக்கிறதா? ஓ, நீங்க சினிமா படம் எடுக்கிறவங்களா? என்ன படம்? நீ நினைக்கிற மாதிரி படம் இல்ல. இங்க பாரு, இந்த படத்துல இருக்கிற ஒரு மாதிரி நடிக்கணும். என்ன மாதிரி இருக்கா? ஒரு அம்மா வேணும்னு கேட்ட 2 குழந்தைகளுக்கு இப்ப அப்பாவும் இல்ல. அது தெரிஞ்சா என் குழந்தைங்க உயிரோட இருக்காது. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமே வராது, எல்லாம் நான் தெளிவா சொல்றேன். நீ நடிக்க போற நாடகத்துக்கு அட்வான்ஸ். நீ எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் சொல்றேன். என்ன சரியா? அப்படி உட்காரு. ஆனா நான் சொல்றதையெல்லாம் நீ கேட்கணும். கேக்குறேன். ஆனா இந்த சாராயம், சப்பி, துண்டு சோறு இதெல்லாம் இல்லாம என்னால இருக்க முடியாது. நீயும் கண்டுக்கூடாது. என்ன? அப்பாவா? அப்பா என்னங்க குழந்தைங்க உங்களை எவ்வளவு ஆசையா கட்டி பிடிச்சிருக்கு. நீங்க என்னையவே பாத்துட்டு இருக்கீங்களே. இதுக்குதான் மதி உங்க அப்பாவை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. வாங்க போலாம். வாங்க டாடி, வாங்க. அதுக்கு அமுக்கு அதுக்கு அமுக்கு. அது ஒண்ணு இல்ல, அது வந்து சும்மா உட்காதீங்க. நான் சொல்றேன்ப்பா, வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மதி. நல்ல வேலை உங்க அப்பா சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டாரு. இல்லைங்க? ஆமா. தேங்க் காட். ரொம்ப வலிக்குதாப்பா? அம்மா, உங்களோட தாலி பாக்கெட்னால தான் அப்பா தப்பிச்சார்ல. ஆமா. சரி சரி, பசிக்குது. எங்க சாப்பிடலாம்? வாங்க டாடி. வாங்க. நல்லமுத்து, குமஸ்தா எங்க? கதிரவன் சார ஜாமீன்ல இருக்க பெட்டிஷன் தயார் பண்ணிட்டு இருக்காரு. கதிரவனா? யாரு? அதாங்க நம்ம கதிரவன். அவரை ஜாமீன் எடுக்கிறதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம். ரொம்ப நன்றி. கோர்ட்டுக்கு போக வேண்டாம், போலீஸ் என்ன சொந்த ஜாமீன்ல விட்டுருச்சு. ஆமா மோகன், தலையில என்ன காயம்? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? அது ஒண்ணும் இல்லண்ணே, அவருக்கு உங்க மேல ரொம்ப கோபம். கோபமா? ஆமாண்ணே, நீங்க சும்மா ஊர்வம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களா, அதான் அவர் உங்க கூட பேச மாட்டேங்கிறாரு. என்ன மோகன், ஊடல? உன் ஊடல் கூடல்லாம் கமலா கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வேணாம். நடந்தது என்னன்னு தெரிஞ்சா யாரு மேல தப்புன்னு உனக்கே புரியும். சரி போன போது எனக்கு அண்ணன் உங்க ஃப்ரெண்ட் தானே, மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. சரி சரி, சாப்பிடுங்க. வடை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புதுரா இருக்க. செத்து போன மோகம் எப்படி திரும்பி வந்தான்? ஆவியா இருக்குமா இல்ல ஆள் மாறாட்டமா இருக்குமா? அது எப்படி இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க சொன்னாரு அமைச்சரோட ஆர்டர். நான் வரேன். செத்த மோகம் எப்படி உயிரோட வந்தாங்கிறதுக்கு இந்த புத்தகத்தை படிச்சாலாவது ஐடியா கிடைக்குமா? படிப்போம். என்ன
டாடி எப்பவும் நாங்க தானே ட்ரெஸ் பண்ணி விடுவோம், இன்னைக்கு நீங்களே போட்டுட்டீங்க. அது வந்து ஒண்ணுமில்ல, ஸ்கூலுக்கு நேரமாச்சுல, அதான் டேடியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாரு. வாங்க ஸ்கூலுக்கு போலாம். அப்பா, உங்களுக்குதான் வழக்கமா கொடுக்கறது கொடுங்க. என்னது என்னது என்ன கொடுப்ப? என்னப்பா விளையாடுறீங்களா? இல்லப்பா, எப்பவும் உங்களுக்கு வழக்கமா கொடுப்பார்ல, அத கொண்டு வரல. எனக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லல்ல? ஏன் இல்ல, பலாந்து இருக்க. என்னது சாக்லேட் கிட்ட பாட்டில் எடுக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மதி, அப்பா புதுசா ஒரு மேஜிக் கத்துக்கிட்டாரு. அது சரியா இருக்கான்னு உங்ககிட்ட ஒத்திக்க பாக்குறாரு. அப்பா பாக்கெட்ல சாக்லேட் வச்சிருந்தாரா, மேஜிக்ல பாட்டில் ஆக்கிட்டாரு. அப்ப இந்த பாட்டில சாக்லேட்டா மாத்துங்க. ஐயோ, அது அந்த மேஜிக் அப்பா மறந்துட்டாரு. என்னங்க? சரி சரி, உங்களை கிளாஸுக்கு நேரமாச்சு, நீங்க போங்க. டாடா டாடா. என்னையா இது? இந்த சனியனை கொஞ்சம் மறைச்சு வைக்க கூடாது? சனினா இது எங்க சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. சந்தேகமே இல்ல, இது ஆள் மாறாட்டம் தான். அப்படின்னா அவன் வக்கீல் மோகன் இல்லையா? அவன் ஒரு முடா குடியாரங்க. அது மட்டும் இல்ல, குட்டு வெளிப்பட்ட போதேன்னு முடிக்கலாம் பய திருதுன்னு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அவங்ககிட்ட போய் கேட்கலாங்கிறீங்களா? சொக்கு சொல்லல. ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு அவனை கூப்பிட்டு லேசா உரசி பார்க்கலாமா? என்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணலாம்? உங்களுக்கு 50 வயசு பொண்ணு விழான்னு. என் வயசை நானே விளம்பரப்படுத்திக்கிறதா? ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. 25 வயசு வெள்ளி விழான்னா? சொல்லல. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு. குட், நல்ல ஐடியா. அதுக்கு அவனை கூப்பிடலாம். ஆமா, ஃபங்க்ஷனுக்கு உன் சம்சாரம் வரும்ல? அது கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவதான். நான் சொல்லி கூட்டு வந்துடுறேன். நீ இங்க கல்யாணம் பண்ணிருந்தா உன் சம்சாரத்தை பார்த்திருப்ப. நீ தான் திருப்பதியில கல்யாணம் பண்ணிட்டியே, எங்கள்ல காட்டவே இல்லையே. அது ஒரு நிமிஷம், என் பர்ஸ்லயே வச்சிருக்கேன் பாருங்க. என்னுடைய கல்யாண நாள், வக்கீல் ஒய்ஃப் அழைச்சிட்டு அவசியம் வரணும். இந்தாங்க. கல்யாண நாளா? நாங்க ஏன் வரணும்? எதுக்கு வரணும்? பழைய விரோதத்தை எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. பழைய விரோதமா? என்ன விரோதம்? எதுக்கு விரோதம்? என்னங்க வீட்டுக்கு வந்தவங்களை போய் கிண்டல் எல்லாம் பண்ணிக்கிட்டு. சார், பெரிய மனசு பண்ணி இன்விடேஷன் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்படிதான் சொல்லக்கூடாது, நீங்க அவசியம் வரணும். விருந்தெல்லாம் ஃபாரின் டைப். வக்கீல் 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 நான் தான், வக்கீல் நான் தான். நான் கூப்பிட்டேன். ஃபாரின் பிராண்டி, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் ஜின்னு, ஜின்னு அடிக்கலாம். அப்படியா? ஃபாரின் டான்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பாஸ்போர்ட் பிரச்சனை, அதான் விட்டோம். ஆனா லோக்கல் டான்ஸ் அமக்களமா இருக்கும். டான்ஸ விடு. ஏங்க, இந்த சப்பி சாராயம் ஜிஞ்சர் இதெல்லாம் அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அதான் ஃபாரின் டைப்னு சொன்னேன். அப்ப நான் கண்டிப்பா வந்துடுறேன். அப்ப நாங்க வர்றோம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. வணக்கம். Congrats. நாங்க போயிட்டு வரோம், வாங்க. கொஞ்சம் இருங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இவர் பாக்கெட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்க. செக் பண்ணணுமா? ஏன், எதுக்கு? அவசரப்படாதீங்கம்மா, முதல்ல இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணட்டும். இன்ஸ்பெக்டர் வாங்க. இவர சார். கையிலங்க என்னமோ பண்ணது. ஐயோ, குறையாது. நான் இல்ல. என்ன மிஸ்டர், வக்கீல் மோகன் எப்ப திருட மோகனா மாறுனீங்க? என்னப்பா அது, அவரை போய் திருடங்கிறீங்க? சும்மா டமாஸ் பண்ணாரு, நீங்க தான் டமாஸ் பண்ணீங்க. என்னப்பா சொல்றேப்பா? ஐயோ, உங்க பைய பாருப்பா. அப்பா உங்க பைய பாருங்கப்பா. சாரி, உங்க பைய பாருங்க சார். என்ன சார் இது, இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்துட்டு திருடி இருக்கீங்களே? உன் பைய பாரு. என் பாக்கெட்லயாவது இருக்கிறதாவது. தாலி? யார் தாலி? கழுத்தை காட்டுங்க, கட்டிடுறேன். ஆமா ஆமா, அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே தமாஷுக்காகத்தான் பண்ணான். ஆமா, ஆமா. இன்ஸ்பெக்டர், அவங்க நகையை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. கொடு. அப்ப நாங்க போயிட்டு வரோம், வாங்க. இரு, கோபல் இன்னொன்னு மாட்டிக்கிட்டு இருக்கு. சரியான இவர் வில்லன் பார்ட்டி.
ஏய், நான் எத்தனைக்கு எத்தண்டா உங்க பையனெல்லாம் நகைய போட்டு உங்களையும் திருடன் ஆக்கிட்டேன். எப்படி? சந்தேகத்துக்கு இடமே இல்ல. இவன் அந்த வக்கீல் மோகன் இல்ல. பாத்தியாலமும் நம்ம வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல ஒரு பெரிய ரகசியமே வெளியாயிருக்கு. உங்க 2 பேருக்கும் என்னோட தேங்க்ஸ். பழைய கலாச்சாரத்துல இருக்கா, அதான் கொஞ்சம் வெக்கப்படுறா. ஐய வெக்கமா? ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் இந்தியா ஃபாரின் கொலாபரேஷன் நாகரீகத்தை உருவாக்குங்க. ஃபாரின் உடனே ஞாபகம் வந்துச்சு. பெருமாள் சாமி, நீ இன்னைக்கு அவசரமா சுவிட்சர்லாந்து போற. சுவிட்சர்லாந்தா? எதுக்கு? அதான்யா. புரிஞ்சுது. அலமு, நமக்கு அடிச்சுக்கிற திடீர் அதிர்ஷ்டத்தை பாத்தியா? நாம 2 சுவிட்சர்லாந்து போய் ஜாலியா சுத்த போறோம். ஏறப்பா, பிசினஸ் விஷயமா போறப்போ ஒய்ஃபை கூட்டு போனா ஒய்ஃபை கவனிப்பியா, பிசினஸ் கவனிப்பியா? அவ இங்க தனியா இருக்கணுமே. தனியாவா? சகோதரி நாங்க கவனிச்சுக்கிறோம். என்னங்க என்ன சொல்ற? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. இவன் ஒரு தற்குறி, விஷயம் புரியாம இருக்கான் பாரு. என்ன சொல்லு? விஷ் ஆல் தி பெஸ்ட். சந்தேகமா இருக்கு. இன்னருக்கு போனா எவ்வளவு நேரமா? அதானே அம்மா காணோம். ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து 2 பேரும் ஒரு டைப்பா மாறிட்டாங்கல்ல. ஏன் இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும், ஏன் இவ்வளவு நேரம்? அப்பா எங்க? அது அப்பா தானே. அப்பா கூட ஏதோ சட்ட பிரச்சனை பத்தி பேசணும்னு மந்திரி சொன்னாரு. அதான் அங்கேயே இருக்காரு. மந்திரிக்கும் அப்பாவுக்கு தான் தூராச்சே. என்ன பண்றது? சட்டசபையில ஏதோ முக்கியமான மசோதா வரப்போதான். என்ன மசோதாமா? விட மாட்டீங்களா? மது விலக்கு மசோதாவா? அதை எப்படி அமல்படுத்துறதுன்னு அந்த மந்திரி உங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி சரி வாங்க போலாம். கடவுளே, வெளிநாட்டுக்கு போன என் புருஷன் நல்லபடியா திரும்பி வரணும். யாரது இந்த நேரத்துல? நீங்களா? நான் மட்டும் வரல, கூட யார் வந்திருக்கான்னு பாருங்க. இந்த நேரத்துல நீங்க? ஐயா நகர சோதனைக்காக வந்தாரு. அப்படியே நீ தனியா இருக்கியா, உன்னையும் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தாரு. ஐயா நல்லா விசாரிங்க. நான் எப்பவும் போல கார்ல மாமூல உட்காந்துருக்கேன். பரவாயில்ல, பெருமாள் சாமி வீட்டை பிரமாதமா கட்டிருக்கான். ஏன் பணத்துல கட்டதுதான். அளவு இது ஐயா கார் சாவி. கார்ல இருப்பேன். சரி, எதிரில் ஒரு லாரி நிக்குது, அதுல போய் படுத்துக்கிறேன். என்ன நீ முத்தன கதிர் மாதிரி தலையை சாய்ச்சிட்டு நிக்கிறிய? ஐயா அந்த லாரி எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி சரி, உங்க வேலையை பாருங்க. வா, வீட்டை சுத்தி வாங்க. அடடே, இது என்ன காஃபியா? டீ இருக்கு, சாப்பிடுறீங்களா? உன் கையால குடுத்தா சாப்பிடுறதுக்கு என்ன குடு. இந்தாங்க. அச்சச்சோ, சட்டையில கரப்பட்டுருச்சு. இந்த கட்டையே கரப்பட்ட கட்டை. இதுல சட்டையில கரப்பட்ட நான் கெட்டா போச்சு. அதை விட நீ வா. ஆமா, பெருமாள் சாமி போன் பண்ணானா? இல்லைங்க. ஆமா, அது அவனுக்கு பழக்கமே கிடையாது. எனக்கு கூட போன் பண்ணல. என்ன நீ அங்கேயே நிக்கிற? வாமா. ஆமாங்கிற. அச்சச்சோ, கையை விடுங்க. நீங்க பெரியவங்க. நீ ஒண்ணு பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்லாம் இந்த விஷயத்துல கிடையாதுமா. நீ வா. முடியாது, மரியாதை வெளியே போயிடுங்க. அப்படின்னா நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. பரவாயில்ல. சொத்து சுகமெல்லாம் அனுபவிக்க முடியாது. பரவாயில்ல. காரு, ஏசி, இந்த வசதி கிடைக்காது. பரவாயில்ல. பெருமாள் சாமிய நீ உயிரோட பார்க்கவே முடியாது. இது பரவாயில்லையா? ஏய், இப்பதான் நீ நல்ல பொண்ணு. ஹலோ, நான் தான் பெருமாள் சாமி பேசுறேன், சுவிட்சர்லாந்துல இருந்து. நீங்களா? என்ன பண்ற? படுத்துட்டியா? நீ படுத்திருக்கிற போஸ நினைச்சு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த விஞ்ஞானத்துல என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க. டெலிபோன்ல பேசும்போதே டிவில பாக்குற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா
நீ படுத்துட்டு இருக்கிற போஸ பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிருப்பேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா அமைச்சருக்கு போன் பண்ணு. அவருக்கு எங்க நான் போன் பண்ணணும்? அவருக்கே தெரியாதா? அமைச்சர் வீட்டுக்கு போன் பண்றதுன்னா பயம், வெட்கம், சரியான பட்டிக்காடு. போயிட்டு வரீங்களா? அப்பா உங்களுக்கு நானா? கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையே. என்ன முத்தம். முத்தமா? கொடுத்தா போச்சு. ஐயே, என்னம்மா? வாய் நாறுது. அது ஒண்ணுமில்ல, நேத்து ராத்திரி டாய்ஸ் சாப்பிட்டார்லமா, அந்த ஸ்மெல். டானிக் டானிக். நீங்க கிளம்புங்க, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு. டாடா டாடா டாடா. போலாங்களா? ஒப்பந்த பணமா? இல்ல, உன்னை ஒரே அடியா வெட்டி விடுறதுக்கு கொடுக்குற பணம். ஐயோ, ஒப்பந்தத்துல ஏதாவது குறைதான் சொல்லுங்க, திருத்திக்கிறேன். அதுக்காக இப்படி கோச்சிக்கணுமா? உன்னை திருத்தவே முடியாது. நீ நடிச்ச லட்சணம் போதும். இனியும் நீ இங்க இருந்தா என் பிள்ளைங்களும் கெட்டுடும். இந்த உன் பாக்கி சம்பளம் வாங்கிக்க. இந்த பணம் எனக்கு பெருசு இல்ல. என்னமோ தெரியல, இந்த குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சுட்டேன். உண்மையிலேயே அந்த குழந்தைங்க மேல நீ பாசம் வச்சிருந்தேன்னா அந்த வீட்டு பக்கமே வராத. முதலாளி எங்கடா? இங்கதான் இருக்கேன். நீ எப்போ சுற்றுலா வந்த? இப்பதான் வந்தேன். பொறி வச்சு பிடிக்கலாம் நினைச்சேன். இப்ப எலி தானாவே பூனை கிட்ட மாட்டிக்கிடுச்சு. பூனைய வரட்ட புலி வரும், இது கூட தெரியாத மழையா? ஏய், மரியாதையா பேசுறா? உனக்கு என்னடா சொன்ன? பெரிய மதுரை சொல்ற ப்ரூவ் பண்ணிட்டீங்க போல் இருக்கு. அவுட், கெட் அவுட், போ, கெட் அவுட். உண்மை சொல்லு, யாரா நீ? மோகன், MABL. மோகன். பெருமாள், ஆளு கொண்டு வா. என்ன, நீ சொல்றது உண்மையா? என் பேர் வரதன்.
அந்த மோகன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். பிள்ளைங்க என்கிட்ட தான் அந்த கமலாமா என்ன மோகனமா நடிக்க சொன்னாங்க. அதான் எனக்கு தெரியும். இவனும் டேய், ஆளே மோசடியா? இன்ஸ்பெக்டர் விடு, இவன் நமக்கு தேவைப்படும். டேய் வரதா, ஆ? இடைத்தேர்தல்ல அதுல நான் நிக்கணுமா? நீ கெட்ட கெட்டுக்கு எலெக்ஷன்ல வேற நிக்க போறியா? நீ என்ன பண்ணுவா பாவம்? உன்னை விட மோசமானவன்லாம் எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு அவன் ஊர்ல 5-6 சினிமா தியேட்டர் கட்டிடுறான். நீ ஒரு டூரிங் டாக்ஸ் ஆவது கட்டு. இந்த இடைத்தேர்தல் ஐயா நிக்கிறாரு, அவருக்கு ஆதரவா நீ பிரச்சாரம் பண்ணும். நானா? ஆமா, பழைய மோகன் எனக்கு எதிரியா இருந்தான். ஆனா இப்ப அதே மோகன் எனக்கு ஆதரவா வேலை பார்க்கறான்னு ஜனங்க ஏமாறணும், ஓட்டு போடணும், நான் ஜெயிக்கணும். அப்போ என்ன கட்சி மாற சொல்றீங்களா? அது தப்பு இல்ல. கட்சி மாறுறது தப்பா? ஐய, அதான் இன்னைக்கு ஃபேஷனே. நீ மட்டும் கட்சி மாறி இங்க வந்துட்டேன்னு வச்சுக்க, உடனே உனக்கு ஒரு வாரிய தலைவர் பதவி போட்டு கொடுத்துருவோம். இவர் எப்படி பணக்காரர் ஆனாரு? கட்சி மாறிதான். ஏய் சுக்கு, இப்ப நீ என்ன பண்ற? வக்கீல் மோகனா கோர்ட்டுக்கு போற, கதிரவனுக்காக வாதாடுற மாதிரி நடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற. அங்க நீ எப்படி பேசணும், என்ன பேசணும் பத்தி கவலைப்படாத, நாங்க சொல்லித் தரோம். என்ன வக்கீலா? நானா? அது எப்படி முடியும்? வரதா, ஐயா சொல்றத மரியாதையா கேளு, இல்ல உன் உயிருக்கே ஆபத்து வந்துரும். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஐயாவை நான் ஆதரிக்கிறேன். வெரி குட்.